தீரா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் சுமன் கவி அவர்கள். தோழர் வணக்கம். நல்லா இருக்கீங்களா தோழர்? நேற்றைக்கு அம்பேத்கருடைய நினைவு நாள். எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழா சென்னையில் நடந்தது. அந்த மேடையில் அம்பேத்கர் புகழ் பாடியதை காட்டிலும் திமுகவினுடைய விமர்சனங்கள் அதிகமாக இருந்தது. அந்த விழா பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க தோழர்? இல்லை, அம்பேத்கரை காரணமாக வச்சு ஒரு மேடையை போட்டு திமுகவை மட்டுமல்ல, திருமாவளவனுடைய அந்த அம்பேத்கரிய அவருடைய கொள்கையே அவரையே ஒரு கேள்விக்குரிய ஆக்குகிற ஒரு வேலையை தான் அவர்கள் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து. இதில் திருமா செல்லாமல் இருந்தது அப்படிங்கிறது, அதாவது ஒரு வகையில் அவருக்கு ஒரு பாதுகாப்பு. ஆனாலும் கூட மேடையில் அவருடைய பெயரை பயன்படுத்தியதிலிருந்து, அதாவது எல்லோருக்குமான தலைவர் அப்படிங்கிற அந்த அந்தஸ்தை அந்த இடத்துக்கு கொண்டு சேர்த்தவர் திருமா. ரொம்ப முக்கியமானது. திருமாவே தன்னுடைய பேட்டியில் அதுக்கு முன்னாடி, அதாவது நிகழ்வுக்கு முன்னாடி அவர் பேசும்போது சொல்றாரு, நான் முக்கியமா விஜய் முக்கியமா, அதாவது அது அப்படி இல்லை, அதாவது அந்த கான்டெக்ட்ல சொல்றாரு, யார் பிரதானமானவர்கள் அப்படிங்கிறதுல அவர்கள் விஜயை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். யாரு? விகடன் குழுமம். முதல்வர் வருகிறதா இருந்துச்சு, ராகுல் காந்தி வர்றதா இருந்துச்சு. அவர்கள்லாம் தள்ளி போனதுக்கு அப்புறம் விஜய் வர்றாரு அப்படிங்கிறத என்கிட்ட சொல்றாங்க. ஆனா அவர் ஒரு பொலிட்டிக்கலா அவர் என்ன இடத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறது தெரியாததுக்கு முன்னாடியே இது சொல்லப்படுது. ஏப்ரல் 14. ஆமா, விக்கிரவாண்டியில அவர் மீட்டிங் நடத்துறதுக்கு முன்னாடியே மீட்டிங்ல அவருடைய பேச்சு இருக்கு இல்லையா, அது அவருடைய புள்ளி என்ன அப்படிங்கிறத தெள்ள தெளிவாக சொல்லிடுச்சு. அவர் பாசிசமாவது பாயாசமாவது, திராவிட மாடலும் இந்த பாசிச மாடல் தான் அப்படிங்கிற அந்த டோனுக்கு போயிட்டாரு. அப்போ நீங்க ஒரு பொலிட்டிக்கலா இதுதான் உங்களுடைய புள்ளி, நீங்க இதை அடிப்பதுதான் எங்களுடைய வேலைங்கிற மாதிரி காமிச்சதுக்கு அப்புறம் பாஜகவை நேரடியாக விமர்சிப்பதற்கு தயாராக இல்லாத போது, இல்ல அவர் சித்தாந்த எதிரி பாஜக தானே சொல்றாரு. சித்தாந்த எதிரி சொன்னதோட சரி, சித்தாந்தத்தில் எந்தெந்த இடத்துல எல்லாம் பிரச்சனை இருக்கிறது, எவ்வளவு பிரச்சனைகளை இந்த அதானி விவகாரத்துல இது எவ்வளவு பெரிய பீக்ல போயிட்டு இருக்கு அந்த விஷயம், அதை பத்தி விஜய்கிட்ட ஒரு தகவல் வந்துச்சா? நாட்டினுடைய அந்த மானமே வெளிநாட்டுல கப்பல் ஏறி இருக்கு, அதுக்கு அதானி காரணம், அதுக்கு பின்னாடி மோடி காரணம். இந்த ஒன்றிய அரசை பத்தி எந்த பேச்சாவது உண்டோ? அங்க நாடாளுமன்றமே ஸ்தம்பிக்கிற அளவுக்கு காங்கிரஸ் போராடிட்டு இருக்கு, நீங்க சத்தம் இல்லாம இருக்கீங்க. இன்னும் கூடுதலாக உங்களுடைய அரசியல் நடவடிக்கை என்பது, மழை நீர் பிரச்சனை வருது மக்களுக்கு, நீங்க வீட்டுக்குள்ள கூப்பிட்டு கொண்டாந்து வச்சு போட்டோ ஷூட் நடத்திட்டு இருக்கீங்க. சரிங்களா? கேட்டா வெளியில போனா எங்களுக்கு பாதுகாப்பு, அதாவது மக்களுக்கும் எங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, அதாவது நிறைய ரசிகர்களோ கூட்டங்க வந்துடும், அதை தவிர்ப்பதற்காக நாங்க இப்படி பண்றோங்க. அப்போ நாளைக்கு களத்துக்கு போய் ஓட்டு கேட்கிற நிலைமையிலும் இதைத்தானே சொல்ல வேண்டியிருக்கும். நாளைக்கு ஒரு வீடியோ மட்டும் வரும், எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு. மக்கள் இதை கேட்டுக்கிட்டு ஓட்டு போடணுமா, அல்லது மக்களை கூப்பிட்டு வீட்டுல வச்சுக்கிட்டு எனக்கு ஓட்டு போடுங்கன்னு அவர் ஓட்டு கேட்பாரா அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? ஸோ இதையெல்லாம் அவர் நிகழ்காலத்தில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். விஜயினுடைய அரசியல், அவருடைய தன்மை என்ன, இதை திரும்பவும் பார்த்துட்டு இருக்காரு. அதனால இன்னும் கூடுதலா அவர் என்ன சொல்றாரு, நாம 4 பேருக்கு, 3 பேருக்கு மட்டுமே தெரிந்த விஷயம், விகடன் குழுமத்திற்கும் ஆதவர்ஜினாவினுடைய அந்த வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனத்துக்கும் விஜய் இந்த தரப்புக்கும் மட்டுமே தெரிந்த ஒரு தகவல், சம்பந்தமே இல்லாம தினமலருக்கு எப்படி தெரிந்தது? அவர் தினமலர்ங்கிற பத்திரிகையினுடைய பெயரை சொல்லல, ஆனா ஒரு தேர்ட் பார்ட்டி, 3ஆம் நபரான ஒரு பத்திரிகை, அவர்கள் ஒரு செய்தியை இந்த மாதிரி திருமா வரல அப்படிங்கிற விஷயத்தை இப்போ எழுதுறாங்க. அதுவும் அதை திருமா மேல் குற்றச்சாட்டு, திருமாவை பிறர் மிரட்டுகிறார்கள். நீங்க ஒரு பத்திரிகையாளர், ஒரு பத்திரிகையாளர் யூகத்தின் அடிப்படையிலயோ இல்ல அவங்களுக்கு கிடைச்ச செய்தியின் அடிப்படையில சொல்லியிருக்கலாம். ஒருவேளை இந்த பத்திரிகை எப்படி தெரிஞ்சது அப்படின்னு சொல்ற குற்றச்சாட்டு சரியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இது அதாவது 3 தரப்பில் இருந்து முதல்ல உள்ள என்ன நடக்குது, யார் யார் வர்றாங்க, அதுல யார் கொடுக்குறாரு, யார் வாங்குறாரு, இந்த தகவல்களை எல்லாம் பரிமாறப்படுது இல்லையா? இதுக்குள்ள இவர் வரல அப்படிங்கிற தகவல் வராம எப்படி? அது எப்படி யூகத்தின் அடிப்படையில் எதை சொல்ல முடியும்? இவர் வரலங்கிறத சொல்ல முடியுமா? அதாவது தகவலே வராமல், கசியாமல் ஒரு யூகத்தை சொல்ல முடியாது. அதுவும் திருமா வரலன்னு ஏன் சொல்லணும்? அப்ப விஜய் வரலன்னு சொல்லலாம் இல்லையா? யூகம் தான் அப்படிங்கிறதா இருந்தா விஜய் வரலன்னு அவங்க எழுதலாம் இல்லையா? விஜய் வேற எதற்கோ பயப்படுறாருன்னு எழுதலாம் இல்லையா? ஆனால் அவங்க எக்ஸாக்டா திருமாவை அக்யூஸ் பண்ணி அதுக்கு பின்னாடி திமுக இருக்கிறது, திமுக இருந்து மிரட்டுகிறது. அப்போ இதன் மூலமா என்ன சொல்ல வராங்கன்னா, இது எல்லாம் பொலிட்டிக்கல் அஜெண்டா, இதை அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அதுவும் கூடுதல் என்ன நடக்குன்னா, திருமா பயந்து விட்டார்,
நான் என்ன கேட்குறேன், திருமாவை பயந்தாங்கொல்லி அப்படின்னு சொல்றதுக்கு தான் ஆதவர்ஜுனாவும் விஜயும் ஆனந்த விகடனும் எல்லாமும் சேர்ந்து ஒரு நாடகம் நடத்துறீங்களா? திருமா பயந்து போகணும்னு என்ன அவசியம் இருக்கு? இல்ல, நீங்க திரும்ப கலந்து கொள்ளாததுக்கு உண்டான காரணம் நீங்க சொல்றீங்க. ஆனா நேற்றைய அந்த விழா மேடையில வந்து விஜயை காட்டிலும் ஆதவ அர்ஜுனா பேசுனதுதான் வந்து ஒரு பேசும் பொருளா, விவாத பொருளா இருக்கு. ஆதவ அர்ஜுனா வந்து வாய்ஸ் ஆஃப் காமன்ஸினுடைய நிறுவனருங்கிறது மட்டும் இல்ல, அவர் வந்து விடுதலை சிறுத்தைகளுடைய துணை பொதுச் செயலாளர். அவர் வந்து அந்த மேடையில வந்து மொத்தம் ஒரு 24 நிமிடம் பேசியிருக்கிறாரு. அதுல ஒரு 15 நிமிடத்துக்கு மேல வந்து திமுகவை பற்றி, இந்த அரசாங்கத்தை பற்றி கடுமையான குற்றச்சாட்டா இது பண்றாரு. ஒரு கட்சியினுடைய ஒரு துணை பொதுச் செயலாளர் பேசுறதை நீங்க எப்படி பாக்குறீங்க? திமுக கூட்டணியை உடைத்து விசிகாவை இழுத்துட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தோடு செயல்பட்டதா தான் நான் பாக்குறேன். திருமாவுக்கு தெரியலையா? எது திருமாவுக்கு தெரியலையா? திருமாவுக்கு இந்த நோக்கத்தோட தான் அவர் வந்துடுறாருங்கிறத அவங்க கிரகிக்க முடியாது. முதல் விஷயம், வந்த உடனே வந்து அவரு பெரம்பலூர்ல வந்து எம்பி சீட்டுக்கு கேட்கிறாப்புல, இந்த கூட்டணியில 2024 தேர்தல்ல அது கொடுக்கப்படவில்லை அப்படின்னு சொன்ன உடனே இதை உடைத்து கொண்டு போயிடணும் அப்படிங்கிற முடிவு. சோ இது 2 திட்டம். ஒன்று, கேட்டு அதிகாரத்தை தான் பெறுவது, கிடைக்காத பட்சத்தில் உடைத்து விடுவது. இந்த 2மே இப்ப நடக்கல. அதான் ரொம்ப முக்கியமானது. உடைக்கிறது அவருடைய இலக்கு அப்படிங்கும்போது அது நடக்கல. இப்ப என்ன பண்றாங்கன்னா, வெளியில இருந்துகிட்டு எவ்வளவு வன்மமா என்னெல்லாம் பேசினால் எதிராளிகளுக்கு, அதாவது திமுகவுக்கும் விசிகாவுக்கும் பிரச்சனை வருமோ அதையெல்லாம் பேசுகிற வேலையை இவர் செய்கிறார் அப்படிங்கிறது என்னுடைய. இல்ல, அது நேத்து மேடையில பேசுனதை வச்சு, நீங்க விழா மேடையில பேசுனதை வச்சு சொல்றீங்க. அவர் நேற்று மட்டும் முதல் தடவை பேசல. ஏன்னா ஒரு 4 மாசமா வந்து ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குங்கிற ஒரு கோரிக்கையை வைக்கிறாரு. ஒரு நெருக்கடியை கொடுக்குற கோரிக்கைங்கிறதால நெருக்கடியை வைக்கிறாரு. ஒரு 4 படங்கள்ல நடிச்சுட்டு துணை முதலமைச்சர் ஆனா ஆக முடியுதுன்னா அப்போ திரும்ப ஏன் ஆகக்கூடாது அப்படிங்கிறாரு. அதற்கு பிறகு மெயின் ஸ்ட்ரீம் மீடியால வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 தடவை வந்து நேர்காணல் கொடுக்குறாரு. இந்த பேச்சை முதல்ல என்ன சரியான்னு பார்ப்போம். 4 படத்துல நடிச்சுட்டு இல்ல 4 படத்துல நடிச்சுட்டு துணை முதல்வர் ஆக முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறல்ல. நான் என்ன கேட்கிறேன், விஜயை கொண்டாந்து உட்கார வச்சுட்டு விஜய் உங்களுக்கு வாய்ப்பு தருகிறார்னு சொல்றீங்க, அதன் பொருள் என்ன? அவர் துணை முதல்வர் தருகிறார்னு சொல்றீங்க, அப்படின்னா அவர் முதல்வர் வேட்பாளர்னு அர்த்தம். விஜய் அப்போ 40 படத்தில் நடித்தால் விஜய்க்கு முதல்வர் வேட்பாளர் தகுதி இருக்குன்னு நீங்க ஒத்துக்கிறீங்களா? இல்ல, நான் சொல்ல வந்து நான் முடிக்கல அந்த கேள்விய. அந்த வார்த்தையை சொல்றாரு. அதற்கு பிறகு வந்து இது ஒரு அவருடைய தனிப்பட்ட கருத்து, அவருடைய ஆதங்கத்தை அவர் வந்து அவருடைய உணர்வை வந்து வெளிப்படுத்திருக்காருன்னு திரும்ப சொல்லி கடந்து போனாப்ல. அப்போ இந்த நிகழ்ச்சியில ஏன் கலந்துக்கல அப்படிங்கிறது ஒரு 8 பக்க அறிக்கையை வந்து திரும்ப கொடுக்கிறாரு. அந்த 8 பக்க அறிக்கையிலையும் வந்து ஆதவ அர்ஜுனாவை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசலைங்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, ஆதவ அர்ஜுனா விஷயத்தில் விசிகாவை பொறுத்தவரை அவர்கள் பெரிதாக சிக்கி இருக்கிறார்கள். அது எந்த விதத்துல சிக்கியிருக்காங்க, என்னென்ன விஷயங்கள் சிக்கப்பட்டது, ஏதாவது என்ன அடிப்படையில் கமிட் ஆயிருக்காங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன், இப்ப முதல்ல இருந்து எடுப்போம். வந்த உடனேயே ஒரு கட்சிக்குள் துணை பொதுச் செயலாளருங்கிற பதவிக்கு நீங்கள் எப்படி வந்தீர்கள் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? இந்த கேள்வி ஆரம்பத்திலே வைக்கப்பட்டது. அப்பவும் கூட விசிகாரர்கள், ஏன் சங்கத்தமிழன் உட்பட எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, எல்லாருக்கும் நிறைய பேருக்கு நாங்க அந்த மாதிரி கொடுத்துருக்குறோம் அப்படின்னு ஒரு சப்பை கட்டுனாங்க. சரிங்களா? அந்த அளவிற்கு ஒரு முக்கியத்துவத்தை லாட்டரி மார்டினின் மருமகன், பல்லாயிரம் கோடிகளுக்கு அதிபதியின் மருமகன், கள்ளப்பணம், மக்களுடைய அந்த சூதாட்டத்தின் மூலமாக பறிக்கப்பட்ட பணம், அந்த பணத்தை வைத்துக்கொண்டு சமூகத்தில் ஒரு சூதாட்டத்தை, அரசியல் சூதாட்டத்தை நிகழ்த்த திட்டமிட்டு நிகழ்த்தப்பட்ட ஒரு காய். அந்த சூதில் இந்த விசிகா எந்த இடத்தில் விழுந்திருக்கிறது அப்படிங்கிறத நான் ஆரம்பத்துல இருந்தே கொஸ்டின் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அது வந்து நான் ஆரம்பத்திலே பதிவு பண்ணப்பட்டது தான். ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனை, ஒரு விஷயம் என்னன்னா, இந்த விசிகா எந்த காரணத்துக்காக, அதாவது திருமாவளவனா இருந்தாலும் அவருடைய கட்சியா இருந்தாலும் எந்த காரணத்துக்காக அது மாட்டிட்டு இருக்குங்கிறத வந்து ஆராயறதை தாண்டி அது எந்த இடத்திலிருந்து வெளிவந்துட்டு இருக்கு. இப்ப தேதிக்கு அது ஆதவ அர்ஜுனாவை கடந்து வெளியில வந்துட்டு இருக்கு. இன்னும் கூடுதலா ஆதவ அர்ஜுனாவை தூக்கி வீச போகுது. அதுக்கான காலகட்டம் நெருங்கிதான் இருக்கு. வீச போகுதுன்னா கட்சியில இருந்து கண்டிப்பா இது வந்து நான் வந்து ரொம்ப குறுகிய காலத்துக்குள் நடக்கும் அப்படின்னு சொல்றேன். இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் என்ன சொல்றேன், நீங்க திருமாவளவனை கொண்டு வந்து விஜய் கொடுப்பார், திருமாவளவன் வாங்கி கொள்வார் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. விஜய் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு நான் தருகிறேன்கிறார். இது எல்லாத்துலயுமே வந்து ஒரு வஞ்சகத்தன்மை இருக்கு. நான் சொல்றேன், நீங்க ஒரு கட்சிக்குள்ள இருந்துகிட்டு அந்த கட்சி தலைவரை இழிவுபடுத்துறீங்கன்னு நான் சொல்றேன். திருமாவளவனுக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய தகுதி, அந்த அனுபவம் எல்லாம் இருக்கு இல்லையா?
கூட்டணிக்கோ அல்லது தலைமைக்கோ அவர் தானே பொறுப்பு, விஜயா பொறுப்பு. அப்ப மறுபடியும் கேட்கிறேன், 4 படத்தில் நடித்தால் துணை முதல்வரான்னு கேட்க முடிஞ்சவங்களால் நான் கேட்கிறேன், அது அவர்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து வந்தவர். விஜய் எந்த அடிப்படையில் தன்னை ஒரு முதல்வர் வேட்பாளராக கருதுகிறார்? 2024 நாங்கள் விதியை மாற்றுவோம் எந்த அடிப்படையில் சொல்றார்? இல்ல, நான் என்ன சொல்றேன், இந்த 4 படத்தில் நடிச்சு துணை முதலமைச்சரா ஆகிறதுக்கு என்ன தகுதி இருக்கு வர்றாங்க அப்படிங்கும் போது, இந்த நீங்க இப்ப சொல்ற அந்த எதிர்வினை விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் திருமாவளவன் வரலங்கிறதான இங்க ஒரு பார்வையா இருக்கு. அதைத்தானே சொல்றேன். இப்ப ஆள் காட்டி விரல தொட்டிட்டீங்க, ஆளை காட்டுது பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிக்கல், ஒரு கமிட்மெண்ட் ஏதோ ஒண்ணுலாம் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறது அவர்களுக்கு தான் தெரியும். ஏன்னா இவ்வளவு நெருக்கடிகள் நடக்கும் போதும் வாய் திறக்காமல் அமைதி காப்பதற்கு பின்னால், வாய் திறக்காமல் முன்ன நீங்க அதானே கேக்குறீங்க, என்கிட்ட அதானே கேட்க வரீங்க. அமைதி காப்பதற்கு பின்னால் என்ன பிரச்சனை இருக்குது, எதை வைத்தவர்கள் அழுத்தி, உண்மையிலே நான் என்ன சொல்றேன், திமுக மிரட்டுகிறதுன்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இந்த கட்சிக்குள் உள்ள உட்கார்ந்துக்கிட்டு இவ்வளவு அயோக்கியத்தனமா அடாவடியா பேசிட்டு நீ இன்னும் இந்த கட்சிக்குள்ள இருந்துகிட்டு இருக்கிறன்னா நீ கட்சி தலைமையை மிரட்டிட்டு இருக்கன்னு நான் சொல்றேன். இனி எதை காட்டி மிரட்டுகிறாய் அப்படிங்கிற கேள்வியை தான் நாங்கள் பரிசீலிக்குமே தவிர, திமுக மிரட்டுதுங்கிறது பட்டவர்த்தனமான பொய். இல்ல, விஜய் நேத்து அந்த விழா மேடையில திமுக பற்றி விமர்சனம் நிறைய பண்ணியிருந்தாரு. அதை பேசுறதுக்கு முன்னாடி ஆதவ் அர்ஜுனா ஒண்ணு சொல்றாரு, திமுக தலித்துகளுக்கு விரோதமான கட்சி, ஒரு சித்தாந்த தலைவரா விஜய் வளர்ந்து வருகிறார், உருவாயிருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. அதை பார்வை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது உண்மையிலேயே முதல்ல இவங்க 2 பேருக்குமே எந்த விஷயத்தை பற்றி பேசுவதற்கும் தகுதி கிடையாது. தலித் முன்னேற்றம், தலித் வளர்ச்சி இதை பற்றி பேசுவதற்கும் உரிமை கிடையாது. இன்னொன்னு, ஊழல் பற்றி பேசுவதற்கு 2 பேருக்குமே. ஒண்ணு, லாட்டரி அடித்து ஊரை அறுத்து தின்ற கொள்ளை பணம், பல்லாயிரம் கோடி ரூபாய், 1 ரூபா 2 ரூபா இல்ல, 1.5 கோடி ரூபாய்க்கு அமைச்சர்களை உள்ளதூக்கி போடுகிற நிலைமை இருக்குது. அதை காரணம் காட்டி, ஆனால் 4000-5000 கோடி ரூபாய் ஊழல் வழக்கு உங்க மேல இருக்குது, பட்டவர்த்தனமா பிடிக்கப்பட்டிருக்கீங்க, இன்னும் நீங்க அதை அப்படியே மூடி மறைக்கப்பட்டிருக்குது. அப்ப அவ்வளவு பெரிய ஊழல் பணத்தோடு தான் நீங்கள் களமாடி கொண்டிருக்கிறீர்கள். அதே மாதிரி விஜய் ஏற்கனவே புலி படத்துக்கு அன்அக்கவுண்டபிளா 15 கோடி ரூபாய் வாங்கினார். அக்கவுண்டபிள் இல்ல, பிளாக் மணின்னு சொல்லிய ஒரு பிரச்சனை வந்தது. அது போக அவர் வாங்கின வெளிநாட்டு கார், ரோல்ஸ் ராய்ஸ் காருக்கு டாக்ஸ் கட்டல. கூடுதலா தன்னுடைய சொந்த ஃபர்ஸ்ட் காட்சி, அந்த ஃபேன்ஸ் பார்க்கக்கூடிய அந்த ஆதரவாளர்கள் பார்க்கக்கூடிய அந்த காட்சிகளை எல்லாம் அதிக பணத்துக்கு விற்பது அப்படிங்கிறது விஜய், ரஜினி எல்லோருக்கும் உண்டு. இப்போதும் டிக்கெட்டுக்கு மேல அதிகமான காசு வச்சுதான் அவங்களுடைய படங்கள் ஓடி வசூலை பார்க்கிறது. சோ மொத்தத்தில் ஊழல் பற்றியோ கரப்ஷன் பற்றியோ, வாரிசு, விஜய்க்கு வாரிசை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கு? விஜயினுடைய படம் வாரிசு மட்டும் இல்ல, விஜயே வாரிசு. விஜய் அப்பா இல்லைன்னா விஜய் எப்படி வர முடியும்? வாரிசு அரசியல் பற்றி பேசுறதுக்கு விஜயினுடைய அப்பாவுக்கு, சந்திரசேகருக்கு வேணா உரிமை இருக்கலாம், ஆனால் விஜய்க்கு உரிமை இல்லை. அது ஒரு தொழில். அந்த தொழில அப்பாவுடைய தொழில மகன் பாக்குறதோ அல்லது அப்பாவுடைய இதுல மகன் வரதோ இது பண்ணலாம். அது ஒரு தொழில். அதை ஒரு அரசியல். உங்களுக்கு பொலிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸ் எதுல இருந்து வந்தது சார்? நான் என்ன கேட்கிறேன், நீங்க பொலிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு இருக்கு இல்லையா? இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஃபேன் பேஸ்ல தானே நீங்க வாரீங்க. நான் வந்தா எனக்கு அந்த மரியாதை உண்டா சமூகத்துல? உங்களுக்கு இருக்கிற அந்த சமூகத்துல இருக்கக்கூடிய ரெக்கக்னேஷன் எனக்கு உண்டா? உங்ககிட்ட இருக்கிற பணம், உங்ககிட்ட இருக்கிற அதிகாரம், உங்களுக்கு இருக்கிற வலு எல்லாமும் உங்க அப்பா சம்பாதிச்சு வச்சதுல இருந்து வளர்ந்தது. அப்போ இது முழுக்க வாரிசுல இருந்து தான் வருது. வாரிசை பற்றி பேசுவதற்கு அடிப்படையிலே தகுதி இல்லாத நபர் விஜய். அந்த மேடையில வச்சுட்டு வாரிசை பேசுறீங்க. இன்னும் கூடுதலா சொல்றேன், விஜய்க்கு சமூக நீதியையோ அம்பேத்கரையோ பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது? தொண்டர்களும் அதைத்தான் நான் கேட்கிறேன். இது இவ்வளவுடைய பிரச்சனையை உருவாக்குறதுக்கு காரணமே திருமாதான் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல. ஏன்னா இப்ப அரசியல் சாயம் பூசுகிறாங்க, இந்த கூட்டணியை உடைக்க பாக்குறவ முயற்சித்தாங்க, ஈடுபட்டாங்க. அதனாலதான் இதுல போல அப்படின்னு. ஆனா நீங்க தொடக்கத்துல சொன்ன போது சொன்னீங்க, விகடன் குடும்பம், ஆதவ் அர்ஜுனா, இன்னொருத்தர் சொன்னீங்க. இது 3 பேருக்கு மட்டுமே தெரிஞ்ச இது எப்படி தினமலருக்கு போச்சு அப்படின்னு. அப்போ நீங்க ஆதவ் அர்ஜுனா மேல இவ்வளவு குற்றச்சாட்டு சொல்லும் போது இது ஆதவ் அர்ஜுனாவே வெளியே சொல்லியிருக்க மாட்டாரா அப்படிங்கிறதுல ஏன் திரும்ப கணிக்க தவறிட்டாரு? அல்ல, இன்னொன்னா ஆதவ் அர்ஜுனாட்ட கேட்டிருக்கலாம்ல. இல்ல, தினமலர்ல விகடன்லயே செய்தி வந்ததுன்னு நினைக்கிறேன். அதாவது ஆதவ் அர்ஜுனா அன்னைக்கு இந்த 6ஆம் தேதி புத்தக வெளியீட்டு விழாவில் திருமா வருகிறாருங்கிற செய்தியே ஆதவ் அர்ஜுனா தான் கொடுக்குறாரு, சரிங்களா? ஆனா வரலங்கிற தகவல் தான் வெளியில வர்றது யார் மூலமா வந்ததுங்கிறதான் கேள்வி, சரிங்களா? அப்ப 3 கண்டிப்பா இதுல
ஒளிவு மறைவு இல்லாமல் திரும்ப சொல்லி இருக்க வாய்ப்பில்லை, தேவையில்லை. அவருக்கு நான் வரலங்கிறத அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் கூடுதலா அவர் என்ன சொல்றாரு, எனக்கு ஒரு பொலிட்டிக்கல் நெருக்கடி வருது, நான் தம்பி விஜய் வரட்டும் அப்படின்னு சொல்றேன். ஏன் விகடன் குழுமம் போய் விஜய் கிட்ட சொல்லி எங்களுக்கு திருமாதான் முக்கியம், இந்த நூலை வெளியிடுவதற்கு தகுதியான ஆள் திருமாதான், அதனால விஜய் நீங்க வர வேண்டாம், அவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் நெருக்கடி உருவாக்க வேண்டாம்னு தடுத்திருக்கலாமே. இல்ல இப்போ இல்ல விக்கிரவாண்டியில் நடந்த அந்த மாபெரும் மாநாடு, இவ்வளவு பெரிய லட்சக்கணக்கான தொண்டர்கள் வந்தாங்க, அது ரசிகர்கள் வந்தாங்க. அவர் புத்தகத்தை வெளியிடும் போது இன்னும் அவர் ரீச் ஆகும் அப்படின்னு அவங்க நினைச்சிருக்கலாம்ல. புத்தகம் ரீச் ஆகணுங்கிறீங்களா அல்லது திமுக கூட்டணி உடையணுங்கிறீங்களா? உங்களுக்கு எது முக்கியம்? இந்த கூட்டணி, இந்த புத்தக வெளியீட்டு விழால திரும்ப கலந்து கொண்டதுனாலேயே கூட்டணி உடையும் நினைக்கிறீங்களா? எது திரும்ப அந்த விழால கலந்து கொண்டதுனாலேயே கூட்டணி உடையும்? கூட்டணி உடையிறது உடையாதுங்கிறது இவங்களுடைய தனிப்பட்ட முடிவு. ஆனா உடைக்கிறதுக்கான திட்டம் தான் இந்த மேடையேன்னு சொல்லி திரும்ப சொல்றாரு. அதை நாங்கள் புரிந்து கொண்டோம். அதாவது கடைசி வரி என்ன, நாங்கள் கூட்டத்தை தவிர்த்திருக்கிறோம், இவர்களுடைய இந்த சதி திட்டத்தை வீழ்த்தி இருக்கிறோம்னு சொல்றாரு. பகை சூது அறிந்து தகர்த்தோம், ஆமா அப்படின்னு சொல்றாரு. ஆமா, நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னா, தவிர்த்தோம் தகர்த்தோம் அப்படின்னு சொல்லி நான் ஏன் கேட்கிறேன்னா, இது ஆதவ ஒரிஜினல் நேத்து விழால பேசுறது முழுக்க திமுகவை இது பண்ணி தான் பேசுறாப்புல. அப்ப இந்த கூட்டணியை உடைக்கிறதுக்கு உண்டான முக்கிய புள்ளி ஆதவ ஒரிஜினா இருப்பாரு அப்படிங்கறத எல்லோருடைய கணிப்பு, எல்லோருமே நினைக்கிறது. சாதாரணமா நம்மள மாதிரி ஆட்கள் கணிக்க முடியுது, ஏன் திரும்ப அதை கணிக்க தவறிவிட்டார்? திரும்ப கணிக்கலாம் இல்ல, மறுபடியும் சொல்றேன் திரும்பவுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கலாம் அவருக்கு. என்ன அதுதான் சொல்றேன், எதை வைத்து இந்த நான் இப்ப அதான் முதல்ல சொன்னேன் இல்லையா, திமுக ஒரு பக்கம் இருந்து மிரட்டி இவரை படிய வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்றத நான் மாற்றி அப்படியே அந்த பக்கம் சொல்றேன். திரும்ப ஆதவை தூக்கி வீச முடியாதபடி ஏதோ ஒரு வகையில் மிரட்டப்பட்டு இருக்கிறார், அல்லது ஒடுக்கப்பட்டிருக்கிறார், அல்லது அவரை இவர்கள் கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு. இதுக்கு திருமா தன் பக்கத்தில் இருந்து சொல்ற, யாரும் என்னை மிரட்டி படிய வைக்க முடியாதுன்னு சொல்றாரு. அதான் நான் சொல்ல வந்தேன். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க திமுக மேல ஒரு அலிகேஷன் வைக்கிறீங்க இல்லையா, நான் உங்கள் மேல் வைக்கிறேன். நான் கேட்கறது என்னன்னா, திருமாவுக்கு திமுக மேல எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனா நீங்கள் பேசுவதை எல்லாம் அது உங்கள் தனிப்பட்ட கருத்துன்னு சொல்றாரு. ஏன் கருத்துன்னு சொல்லல, கட்சி கருத்துன்னு சொல்லல, அதுலயே அவர் உங்களை விலைக்கு தள்ளி வச்சுட்டு போறாரு. அப்போ தனிப்பட்ட கருத்தாக இருக்கிற போது ஒரு கட்சியின் துணை பொதுச் செயலாளராக இருந்து கொண்டு எப்படி தனிப்பட்ட கருத்தாக இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி ஒவ்வொரு தொண்டனுக்கும் வரணும். இது என்னன்னா, நேத்து ஆதவ ஒரிஜினா பேசி முடிச்ச உடனே மெயின் ஸ்ட்ரீம் மீடியால பேசும்போது ஆனூர் சானவாஸ், சிந்தனை செல்வன், வன்னியரசு எல்லாம் கடுமையா ஆதவ ஒரிஜினாவை விமர்சனம் பண்ணி பேசினாங்க. ஆனால் அப்பவும் திருமாவளவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க அது அவருடைய சொந்த கருத்துங்கிறது அன்னைக்கும் பயன்படுத்துறாரு, நேற்றைக்கும் பயன்படுத்துறாரு, இது விளக்கம் கேட்போம் நாங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னமும் ஆதவ ஒரிஜினா மீது திருமாவுக்கு நீங்க ஏதோ ஒரு நடவடிக்கை எதிர்பார்க்கறீங்க. அதாவது ஆதவ ஒரிஜினா தூக்கி வீசப்பட வேண்டும், இது என்னுடைய விருப்பமும் அதுதான். இன்னும் சொல்ல போனால் ஆலூர் ஷானவாஸ் பேசியதிலிருந்து பல கட்சியின் பிரமுகர்களின் நோக்கமும் அதுதான், அதுல மாற்று கருத்தே கிடையாது. கீழே இருக்கக்கூடிய தொண்டர்களில் தலைவரை, சித்தாந்தத்தை புரிந்து கொண்ட, ஏற்றுக்கொண்ட பல்வேறு நபர்களின் எண்ணமும் அதுதான். ஆனால் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லுகிற இந்த இது இருக்கு இல்லையா, அந்த விளையாட்டு இருக்குல்ல, கேம், இதுக்குள்ள இந்த கூட்டணியினுடைய அது ஒரு புளித்து விட்ட, அதாவது ரொம்ப நாள் இருக்கிறோம் அப்படிங்கிற போர் அடிக்கிற ஒரு கூட்டமா இருக்கிறவர்களுக்கோ, அல்லது கொஞ்சம் வெளியில விளையாண்டு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு கற்பனையில் இருக்கிற நபர்களுக்கோ, ரசிக மனையில் இருக்கிறவர்களுக்கோ ஆதவ ஒரிஜினாவின் பேச்சு சரியாக தெரியலாம். நான் அதான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், கிட்னி எடுக்கிற பையன் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்வான், நாம் உணர்ச்சி வசப்படாமல் இருக்கணும், தலைமை அதில் தெளிவாக இருக்கிறது. அப்போ நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் இங்க ஆணித்தரமா பதிவு செய்ய விரும்புறேன். அம்பேத்கருக்கு ஒரு முக்கியமான விழா, அதில் அம்பேத்கருக்கு இந்த இடத்துல நான் வர முடியாது அப்படின்னு விகடன்ட்ட இவர் சொல்லும் போது, நீங்கள் வாங்க, விஜயை நாங்கள் கன்வின்ஸ் பண்ணி அவர் வர வேண்டாம்னு சொல்றோம் அப்படின்னு ஆதவும் சொல்லல, அப்படின்னு இவரும் சொல்லல. நீங்க வரட்டாலும் பரவாயில்ல, நாங்கள் விஜயை வைத்து கேம நடத்திக்கிடுறோம் அப்படின்னு சொன்னதே விசிக தலைவரை அவமானப்படுத்திய செயல் ஒன்று. நான் என்ன கேட்கிறேன், சந்துரு அவர்கள் வெளியிட அல்லது ஆனந்த் தெல்டும்டே கொடுக்க இவர் வாங்குவதற்கு எவ்வளவு பொருத்தமான நிகழ்வு அது? இதை விட பொருத்தமானதை நீங்க செஞ்சிட முடியுமா? ஆனா விஜயை கூட்டு விசிலடிக்கிற ஒரு ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனை தான் நீங்க நடத்திருக்கீங்க.
மற்றபடி அங்க ஒரு கொள்கை இல்லை. இன்னொன்னு, ஆண்டாண்டு காலமாக தெரு தெருவாக கஷ்டப்பட்டு இழுத்துட்டு வந்த அந்த அம்பேத்கரியம்ங்கிற அந்த தேரை ஒரு நிமிடத்துல பிடிச்சு விஜய் கையில ஒப்படைச்சு இனிமேல் நீங்கள் தான் இதனுடைய தலைவர்ங்கிற மாதிரியான அயோக்கியத்தனத்தை தலித் அல்லாத 2 பேர் செஞ்சிருக்காங்க. அதுக்கு ஒரு பார்ப்பன ஈடானது மற்ற வேலையை செய்து கொடுத்திருக்கிறது, ஒரு களம் அமைத்து கொடுத்திருக்கிறது. இப்ப இங்க கூட்டி கழிச்சு பாருங்க, அம்பேத்கரிய அரசியலின் தலைமை பீடத்தில் தலைமை முக்கிய பொறுப்பில் இருந்து இவரை திருமாவை தூக்கிட்டு இவங்களை தூக்கி இவர்கள் தான் உண்மையான விடிவெள்ளிகள் என்று காட்டுகிற வேலையை இவர்கள் செய்திருக்கிறார். ரொம்ப நன்றி தோழர்.